மனுஷன் மட்டும் இல்லைனா இந்த பாண்டா கரடியோட இனமே இந்த உலகத்துல இருந்திருக்காது. வெல்கம் டு டே 15 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. இந்த பாண்டா எல்லாமே கரடி இனத்தை சேர்ந்தது தான். இதுங்களும் கரடி மாதிரி வேட்டையாடி மாமிசத்தை தான் உண்ணிட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் இதுங்களுக்கு வேட்டையாட சலுப்பானதுனால இதுங்க வெஜிடேரியனா மாறி மூங்கில சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் மூங்கில் நிறைய சாப்பிட்டாலும் அதுல பெருசா சத்து இதுக்கு கிடைக்காது. இதனால ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மூங்கில சாப்பிடும், மீதி டைம்ல எல்லாம் தூங்கிடும். இதுங்க இனப்பெருக்கம் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. காரணம் இதுங்களோட சோம்பேறித்தனத்தினால. ஃபீமேல் ஒரு வருஷத்துக்கே 2 to 3 நாள் தான் ஃபெர்டிலேட் ஆகுமா. அந்த டைம்லயுமே இந்த ஆண் பாண்டா ப்ராப்பரா எஃபெக்ட் போடாதான். இதனால ஜூ கீப்பர்ஸ் பெண்ணையும் ஆணையும் ஒரு கூண்டுல போட்டு அவங்க 2 பேர் மேட் பண்ணிக்கணும்னு தனியா விட்டுருவாங்களாம். மேட் பண்ணி கஷ்டப்பட்டு குழந்தை பெத்தா கூட அந்த குழந்தைய ப்ராப்பரா இதுங்களால வளர்க்க முடியாதான். காரணம் இதுங்க அது இருக்கிறது கூட தெரியாம நசுக்கி கொண்டுருமா. ஸோ ஜூ கீப்பர்ஸ் தான் அதையும் எடுத்துட்டு போய் வளர்ற வரைக்கும் பத்திரப்படுத்தி பார்த்துப்பாங்களாம். இப்படி சர்வே பண்றதுக்கும் பிசிக்கல் எஃபெக்டும் போடாத இந்த பாண்டாவை ஏன் மக்கள் இவ்வளவு பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இதுங்க கிட்ட இருக்க அழகும் இன்னசென்ட்டும் தான். அதனாலதான் இந்த பாண்டாங்களோட இனத்தை இன்னைக்கு வரைக்கும் அழிக்காம மக்கள் பார்த்துக்கிறாங்க. ஹியூமானிட்டின்றது என்னைக்கும் அழியவே அழியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும்.